வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் ஜாதகத்தில் வெற்றி தரும் மாதங்கள் எது? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு தசா நடந்து கொண்டு இருக்கும். அந்த தசாவாகப்பட்டது ஆட்சி பெற்றிருக்கலாம், உச்சம் பெற்றிருக்கலாம், கேந்திர திரிகோணம் பெற்றிருக்கலாம். நட்பு சமம் பெற்று உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 அமர்ந்திருக்கலாம். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆட்சி பெற்ற கிரகமோ, உச்சம் பெற்ற கிரகமோ, பகை பெற்ற கிரகமோ, நீசம் பெற்ற கிரகமோ, எந்த கிரகங்களாக ஆனாலும் மாதந்தோறும் ஒரு சில கிரகங்கள் மாற்றங்களால் நன்மைகளை பெற முடியும். அந்த மாதத்தில் மட்டும் சிறப்பான பலன்களாக நடக்கும். இதை மாதந்தோறும் ஓராண்டுக்கு ஒரு முறை சில மாதங்களில் ராசிக்காரர்கள் பெறுவதுண்டு. 12 ராசிக்காரர்களுக்கும் இது பொருந்தும். அது எந்த வகையில் நடக்கிறது என்றால், நீங்கள் மேசமாக இருக்கட்டும், ரிஷபமாக இருக்கட்டும், மிதுனமாக இருக்கட்டும், 12 ராசியில் எந்த ராசிகளில் பிறந்தாலும் மாதந்தோறும் பயிற்சியாகின்ற சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 4 கிரகங்களும் சில மாதங்களில் பயிற்சி பெற்று ராசிகளில் அமரும்போது சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக மாறிவிடும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாவகிரகங்களாக இருக்கட்டும், சுபகிரகங்களாக இருக்கட்டும். பாவர்கள் யார், சுபர்கள் யார்? ஜாதகத்தில் கேந்திரத்தில் அமர்கின்ற கிரகங்கள் பாவர்களாக இருக்க வேண்டுமா, இல்லை சுபர்களாக இருக்க வேண்டுமா? பாவரோ சுபரோ பாதகம் தருகின்ற 6, 8 அமராமல், நீசம் பகை பெறாமல் மற்ற இடங்களில் அமருகின்ற எந்த கிரகமாக இருந்தாலும் நன்மைகளை தரும். இப்போது ஒரு ராசி எடுத்துக்குங்க, மீன ராசியை கூட எடுத்துக்குங்க. மீன ராசியாக இருக்கட்டும், விருச்சக ராசியாக இருக்கட்டும், இல்லை கடக ராசியாக இருக்கட்டும், இது ராசி ரீதியாக பிரிக்க வேண்டுமென்றால் மிகவும் கடினமாக இருக்கும். அது என்னங்க ராசி ரீதியாக பிரிக்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா, சரராசி, சிரராசி, உபயராசி. இதை பற்றி ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு விளக்கமும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய இரகசியங்களை பற்றியும், உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அனுபவ ரீதியாக கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். இப்போது மேசராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சில மாதங்களில் வெற்றிகளை குரு பயிற்சி இல்லாமல், சனி பகவானின் பயிற்சி இல்லாமல், ராகு கேது பயிற்சி இல்லாமல் சில மாதங்களில் நன்மைகள் நடக்கும். இப்போது குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரியில்லைன்னு சொல்கிற அந்த மாதத்தில் கூட நற்பலன்கள் நடக்கும். 7.5 சனியாக இருக்கிறது, நன்மைகள் நடக்காது என்று சொல்லக்கூடிய 7.5 சனி காலத்தில் கூட சில மாதங்களில் நன்மைகள் தேடி வரும். பொருளாதார உயர்வு இருக்கும், கஷ்டங்கள் இருக்காது, நஷ்டங்கள் இருக்காது. ராகு கேதுக்களும் இப்படித்தான். ராஜகிரகங்கள் பயிற்சி பெறாமலே நற்பலன்கள் தராமல் இருக்கின்ற இடங்களில் வரும்போது கூட நன்மைகள் நடக்கிறதே, அது எப்படி? இந்த சூட்சும ரகசியத்தை 12 ராசிக்காரர்களும் ஒன்றின் பின் ஒன்றாக அறிந்து கொள்ளலாம். இது எல்லாமே கிரக மாற்றங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் தான். ஆண்டுதோறும் கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருப்பதற்கு கிரகங்கள் தயாராக இருப்பதில்லை. ராஜ கிரகங்கள் பாதகமாக இருக்கின்ற காலத்தில், நேரத்தில் உபகிரகங்கள் உதவி செய்யும். ராஜ கிரகங்கள் என்றால் எது? சனி, ராகு, கேது, குரு. இது ஆண்டுதோறும் பயிற்சியாகின்ற ராஜகிரகங்கள்.
உபகிரகங்கள் என்றால் யார்? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன். இந்த உபகிரகங்களுடைய உதவியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3, 6, 10, 11 வருகின்ற காலம். எந்த கிரகங்களுடைய ராஜ கிரகங்களுடைய உதவியும் இல்லாமல் தசா பலமே இல்லாத காலத்தில் கூட நன்மைகள் நடக்கும். எந்தெந்த ராசிகளுக்கு? 12 ராசிகளுக்கும் உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் 3, 6, 10, 11 வரும்போது பொருளாதார உயர்வு, தனவரவு, தொழிலில் முன்னேற்றம், உடல் நலத்தில் மிகவும் ஆரோக்கியம், குடும்பத்தில் சந்தோஷம், எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றியை தரும். 12 ராசிக்கும் இது பொருந்தும். இப்போ மேச ராசிக்காரங்களுக்கு 3, 6, 10, 11 வந்து விட்டால் போதுமா, மீன ராசிக்கு வரக்கூடாதுன்னு கேட்பாங்க இல்லையா? 12 ராசிக்குமே இதே எடுத்துக்கொண்டாலே போதும். அடுத்தது சுபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், சுக்கிரனாக இருக்கட்டும். இந்த சுபகிரகங்களை பொறுத்தவரையில் சந்திரன் ராசிக்கு 8 வரும்போது மட்டும் பாதகத்தை தருவார். மற்ற இடங்களில் வரும்போது நன்மையும் தீமையும் கலந்தே செய்வார். புதன் பகவான் ராசிக்கு 4 வருகின்ற காலம் மட்டும் பாதகத்தை தருவார். சுக்கிர பகவான் ராசிக்கு 3 இருக்கும் போதும் அல்லது 6 இருக்கும் போது மட்டும் பாதகத்தை தருவார். மற்ற இடங்களில் வரும்போது அமரும்போது நன்மைகளை செய்வார். செவ்வாய் பகவான் சூரியனுக்கு சொன்ன மாதிரியே செவ்வாய் பகவானையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி என்றால் 3, 6, 10, 11 செவ்வாய் பகவான் வரும்போது நன்மைகள் உங்களை தேடி வரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கும். உடல் நலத்தில் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நற்பலன்கள் என்பது ராஜகிரகங்கள் ஆண்டுதோறும் பயிற்சி பெற்று நல்ல நிலையில் அமராவிட்டாலும், ஜாதகத்தில் தசா என்பது பாதகமாக இருந்தாலும், ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிரக அமர்வுகள், இந்த கிரக அமைப்புகள் மாதந்தோறும் பயிற்சி பெற்று அமரும்போது நன்மைகளை செய்கின்ற மாதமாகவே இருக்கும். இதை நீங்கள் அனுபவத்தில் மாதந்தோறும் பார்த்து கொண்டிருந்தால், கிரக மாற்றங்களை அறிந்து கொண்டால், தெரிந்து கொண்டால் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இந்த மாதங்களில் உங்களுக்கு நன்மைகளும் நடக்கும். இந்த கிரகங்கள் அமருகின்ற மாதங்களில் உங்களுக்கு தேவையான நற்பலன்களை செய்து நீங்கள் சந்தோஷம் அடையலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.